எம்ஹெச்சி மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் ஒன் ஆஃப் தி போஸ்டிங் தான் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், அதுக்கப்புறமா மசால்ச்சி. இந்த போஸ்டிங்ஸ்க்கான ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சு அதுக்கான மார்க் பப்ளிஷ் ஆகி அதுக்கான ஷார்ட் லிஸ்ட் எப்போ வரும் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ஷார்ட் லிஸ்ட் வந்துச்சுன்னா அதில் செலக்ட் ஆனவங்களாம் அதுக்கப்புறம் அதுக்கான ப்ராக்டிக்கல் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. மே மந்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஓஏ அண்டு மசால்ச்சிக்கான ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு அது நடக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. மே மந்தில் பார்த்தீங்கன்னா எப்படியும் அட்லீஸ்ட் மே லாஸ்ட் வீக்லேயாவது பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் வந்து கண்டக்ட் பண்ணி முடிச்சுருவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நம்பலாம். அதனால் மே எண்டுக்கு அப்புறமா, அதாவது மே கடைசிக்கு அப்புறமா ஜூன் மாதம்லாம் ப்ராக்டிக்கல் நடத்துவாங்க. அந்த மாதிரிலாம் அந்தளவுலாம் பார்த்தீங்கன்னா எதுவும் டிலே ஆகிடாது. அப்போ மே எண்டுக்குள்ளே ப்ராக்டிக்கலாக நடத்தி முடிச்சுருவாங்க. அட்லீஸ்ட் மே லாஸ்ட் வீக்லையாவது பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலை வச்சு நடத்தி முடிச்சுருவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நம்பலாம், எதிர்பார்க்கலாம். ஓகே, அப்போ ஒன்ஸ் ப்ராக்டிக்கல் இப்போ நடக்க போகுது அப்படின்னா அதுக்கான ஷார்ட் லிஸ்ட் என்று சொல்லக்கூடிய அந்த செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒன்ஸ் ப்ராக்டிக்கல் கண்டக்ட் பண்ண போகிறாங்க சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டாலே கண்டிப்பாக அது அந்த டேட்லேருந்து ஒரு 10 நாள் அல்லது 12 நாளைக்கு முன்னால் அந்த ஷார்ட் லிஸ்ட் என்று சொல்லக்கூடிய செலெக்ஷன் லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? இன்கேஸ் ஒருவேளை இந்த எக்ஸாமினர் பெயிலிஃபு அப்புறம் டிரைவர் இந்த மாதிரி போஸ்டிங்லாம் இந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, சரி வர நீங்கள் அப்லோட் பண்ணணும் சொல்லி. அந்த மாதிரி ப்ராசஸ் வந்து இந்த மாதிரி ஓஏ மசால்ச்சிக்கும் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு செயல்முறையை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு வேலை இருந்தால் அதை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ராசஸை வந்து ஏப்ரல் மிட்டுக்கு அப்புறமா, அதாவது ஏப்ரல் நடுப்பகுதிக்கு அப்புறமா அதை வந்து நடத்துவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் ஹோப்பாக இருங்க, அதாவது நம்பிக்கையாக இருங்க. உங்களுடைய மன தளர்வு அப்படின்றதுனால புரிஞ்சுக்க முடியுது. எப்போயோ வந்த நோட்டிஃபிகேஷன், பட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நவம்பர் 9ஆம் தேதி 10ஆம் தேதி நடந்து முடிஞ்சது. அதுக்கான ரிசல்ட்டை நாங்கள் பார்த்து நாங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு தகுதி ஆகிட்டோமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியலை. அதுக்கு இவ்வளோ டிலே ஆகுது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. பட் நம்ம விசாரித்த வரை பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் விசாரித்த வரை வந்து எப்படியும் மே எண்டுக்குள்ளே எப்படியும் ப்ராக்டிக்கல் நடத்தி முடிச்சுருவாங்க அப்படின்ற மாதிரியான தகவல் கேள்விப்படுறோம். அதனால் நம்ம நம்பலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அண்டு ஆஃபீஸ் அட்டெண்டர் இந்த மாதிரி 8th குவாலிஃபிகேஷனுக்கான போஸ்டிங்கில் எக்ஸாம் எழுதி உங்கள் ரிட்டன் எக்ஸாம் மார்க்கை நீங்கள் பார்த்துருப்பீங்களே, அந்த மார்க்கு 85 அபவ், அதாவது 85 அல்லது 85க்கு மேலே இருந்தால் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் கிளாஸ் தேவைப்படுதுன்னா சொல்லுங்கள். ஒரு 13-14 வீடியோ கிளிப்பிங்ஸ் அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட இருக்குது. அந்த இப்போ நீங்கள் பார்க்குற நம்பர் பார்த்தீங்கன்னா ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பர், இதுதான் வாட்ஸ்அப் நம்பர். நீங்கள் 100 ரூபா மட்டும் நீங்கள் பே பண்ணிக்கிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வச்சிட்டிங்கன்னா நம்முடைய கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா வீடியோவாகவே இருக்குது. அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்லேயே ஷேர் பண்ணி வச்சுருவோம். அதே மாதிரி தான் மசால்ச்சிக்கும் நீங்கள் வந்து 90 மார்க்குக்கு மேலே, அதாவது 90 மதிப்பெண்ணுக்கு மேல் அல்லது 90 மதிப்பெண் நீங்கள் எடுத்திருந்தால் இந்த வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரெடிமேடாகவே இருக்குது, தேவைப்படுறவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இந்த வீடியோவில் 85, 90 இப்படின்ற மார்க்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இந்த மார்க்குக்கு மேலே நீங்கள் எடுத்தவங்க வீடியோஸ்லாம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. அப்போ இந்த மார்க்குக்கு மேலே எடுத்தவங்க செலக்ட் ஆவாங்களா அப்படிலாம் கேட்காதீங்க. அந்த மார்க்கு கீழே உள்ளவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரியாரிட்டி, ப்ரிஃபரன்ஸ், ரிசர்வேஷன் இதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்க ஆட்களை வந்து தேர்வு செய்யலாம். இருந்தாலும் இது ஒரு சேஃபான மார்க்கு. அதுக்காக இந்த மார்க் மேலே எடுத்தவங்களாம் அதிக வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இருக்குது இல்லையா? ஸோ அதனால் தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி இந்த மார்க்கை ஃபிக்ஸ் பண்ணி சொல்கிறோம். வேறு எதுவும் இல்லை.